அநேக பெற்றோர்கள் வெளியே இருக்கீங்க, உங்களுக்கு இது மூலமாய் ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் மூலமாய் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரும், குடும்பத்துக்கு ஒரு செழிப்பு வரும். இந்த பிள்ளைங்க டான்ஸ் மட்டும் கத்துக்கல, வசனத்தை கத்துக்கிறாங்க. இந்த வசனம் சத்தியமானது. இந்த சத்தியத்தை அறியும் போது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு வசனம் சொல்லுது. ஆகவே அந்த வசனம் ஒரு நாள் நிச்சயமாய் உங்களை காப்பாற்றும். நடந்த சம்பவத்தோடு சொல்லி நான் முடிக்க போறேன். நம்ம நாடகத்தை பார்ப்போம். நடந்த சம்பவத்தை கவனிக்கலாமா? ஒரு சினிமா நடிகர், பேர் யாரும் கேட்கக்கூடாது, அவருக்கு புதுதாக திருமணம் ஆச்சு. அவங்க சினிமா நடிக்கிறாங்க. 2 பேரும் திருமணம் ஆகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, டூருக்கு போனாங்க. ரிவர்ல போட்ல ஸ்டீமர்ல பறக்கப்பட்ட ஸ்டீமர் அப்படி தண்ணியில பார்த்தோம்னா பயங்கர ஸ்பீடு போயிட்டு இருக்கும்போது போட்டி, அவரு நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், அண்ணன் நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். போட்டி போகும்போது அவங்க அம்மா பாருங்க, ஸ்டீமர் போட்டு டக்குன்னு அப்செட் ஆகி உள்ள போயிட்டு, இவர் என்ன பண்றாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன்னு அவர் பயங்கர ஸ்பீடா போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு திருப்பி பார்த்து ஆளை காணும், போட்டை காணும், கையில தான் அந்த பையனோட என்ன செய்யணும் கேட்கறாங்களோ எல்லாரும் அதுக்கு பாதுகாப்பாக தேடுறாங்க. ஒண்ணு கண்டிப்பாங்க. ஏன்னா உள்ள போனாலும் உள்ள வண்டி ஓடி தட்டிக்குள்ள என்ன பண்ணுது, வண்டி போட்டு இப்படி ஓடுற போட்டு அப்செட் ஆகி இப்படி ஓடி ஒரு ஆளுக்கு போயிட்டாங்க. நேரத்தில் அந்த அம்மா என்ன பண்றது தெரியல, இப்பதான் புதுசாக கல்யாணம் ஆச்சு, புதுசுல இருக்கிற வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவுதான் மூச்சு திணறுது. ஒரு சின்ன ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல சண்டேஸ் கிளாஸ்ல உங்களை போல இருக்கும் போது அவங்க அம்மா கூட பிபிஎஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு வசனம் கத்து கொடுத்தாங்கன்னா என்ன வசனம் தெரியுமா? அது சொல்லட்டுமா? ஆபத்து காலத்தில் சொல்லுங்க எல்லாரும், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த வசனம் மூச்சு திணறும் போது அவங்களுக்கு வருது. அப்போ அப்படியே ஜபம் கூட பண்ண முடியல, கல்வி உள்ள போயிடுங்க. மனசு ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சின்ன வயசுல சந்தேசம் கத்துட்டாங்க. அந்த வசனத்தை சொல்லுதான் ஒரு கை அந்த தண்ணிக்கு உள்ள வச்சா ஸ்பீடா பெரிய கை வந்து அப்படியே அந்த அம்மா கையை பிடிச்சி போட்டோட கடலோட தூக்கி வெளியிட்டாங்க. பல நிமிஷங்கள் கழிச்சு போட்டோட வெளியே ஸ்பீடா வந்து உயிர் காக்கப்பட்டுச்சு. இப்ப அவங்க தேசத்துக்காக வளர்றாங்க. அவர் சொல்ற காரணம் ஒரே ஒன்றுதான், நானே வந்து சின்ன வயசுல சண்டேஸ் கிளாஸுக்கு போறேன்னா அந்த வசனம் எனக்கு தெரியாது. அந்த நாட்கள்ல நான் கத்திய வசனம் தான் இன்னைக்கு எனக்கு காப்பாற்றுச்சு. இப்ப நீங்க கத்திய வசனம் ஒரு நாட்கள் உங்களுக்கு பெரிய புரோஜனமா இருக்கும் போது, உங்க அப்பா அம்மா ஆசீர்வாதமா இருக்கும் போது, அவங்க ஜோம் பண்ணலாமா, சின்ன ஜோம் பண்ணலாமா, எல்லாரும் முடி போட்டு பார்க்கலாம் சொல்லுங்க. அன்புலே சப்பா சப்பா கேட்கலையா? அன்புலே சப்பா இன்னும் சத்தமா சொல்லு. அன்புலே சப்பா நான் உங்கள் பிள்ளை, நீர் என்னுடைய தகப்பன், உங்களுடைய ஆசீர்வதியும். நாங்கள் கற்றுக்கொண்டே வசனங்கள், பாடல்கள், நடனங்கள் ஆசீர்வதியும். எங்கள் வீட்டுக்கு என் மூலமாய் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
இன்னொரு சொல்லுமா, இன்னொரு சொல்லுமா. சத்தம் பரவாயில்ல கேட்டு நிச்சயமாக எல்லாரும் நன்றி.